ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அப்டேட்டு. விநாயகர் சதுர்த்திக்காக இவங்க தேசிய மங்கையர்கரசி இருக்காங்க இல்லையா, அவங்க நேற்று ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஔவையார் கதை தான் சொல்லியிருந்தாங்க. இப்படி ஔவையாரை வந்து விநாயகர் அகவல் படிக்கிறப்போ அவங்கள சேரமன் நாயனாருக்கு முன்னாடியும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு முன்னாடியும் கைலாய வாயிலில் கொண்டு போய் விட்டார் அப்படின்ற ஸ்டோரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் இதில் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஸ்டோரியை ஒரு ஸ்டோரியாக தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஔவையாரை கைலாய வாசலில் கொண்டு போய் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரியை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த சதுர்த்தி டைமிங் அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் என்ன ஒரு மீனிங் இருக்குன்னு சொல்லிங்களேன், அதில் ஹிடன் மீனிங் என்ன இருக்குன்னு தானே நம்ம பார்க்கணும். ஔவையாரை கொண்டு போய் கைலாய வாயில் விட்டுட்டாங்கன்னா அதில் என்ன இருக்குது, அந்த மீனிங் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ கைலாய வாயில் அப்படின்றது சிவன் அண்ட் சக்தி இருக்கிற இடம், அதாவது சிவசக்தி இருக்கிற இடம். நமக்குள்ளே இருக்க அந்த மாஸ்குலின் அண்ட் ஃபெமினின் எனர்ஜி பேலன்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிற இடம். இதில் ஏன் சேரமன் நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம விநாயகரை கும்பிட்டாலே போதும், வேறு எந்த விதமான யோகாவோ இல்லை மெடிடேஷனோ இந்த மாதிரி எந்த விதமான பயிற்சியும் பண்ணாமலேயே நாம் அந்த சகஸ்ட்ரா சக்கரம், அதாவது கைலாய வாசல், அதாவது நமக்குள்ள இருக்க அந்த மாஸ்குலின் அண்ட் ஃபெமினைன் எனர்ஜி, அதாவது நமக்குள்ள இருக்க அந்த சிவன் அண்ட் சக்தி பேலன்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கிறது. அது என்னது அது பேலன்ஸ்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அது பேலன்ஸ்டு ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, இப்போ தேசிய மங்கையர்கரசி அப்படின்றவங்க அவங்க அவ்வளோ பெரிய ஒரு டிவோட்டி தான், கண்டிப்பாக ஒரு டிவைன் சோலாக தான் இருப்பாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்தே இந்த சொற்பொழிவு சொல்லிட்டு தான் இருக்காங்க. நான் இப்போ அவங்க சொல்கிறது வந்து அவங்களையே இந்த மாதிரி இவங்க இந்த ஸ்டோரியை அவங்க கம்ப்ளீட் பண்ணாமல் பட் பாதி இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா. இப்போ நான் இதை சொல்கிறத நான் அப்படின்ற அகங்காரத்தோட சொன்னேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த ஈகோ, அந்த கம்ப்ளீட் சரண்டரன்ஸ் இல்லை அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, அந்த பேலன்ஸ் ஸ்டேட்டில் இல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேலன்ஸ் ஸ்டேட்டில் இல்லை அப்படின்னா அது கடவுளே வந்து நமக்கு அந்த லெசனை டீச் பண்ணணுன்றதுக்காக நம்மளை தட்டி உட்கார வச்சுருவாரு. ஸோ நம்ம எப்போ இதை வந்து அகங்காரத்தோடு இல்லாமல் கடவுளோட இன்ஃபர்மேஷனை நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்னலமற்ற செல்ஃப்லெஸ்ஸாக நான் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் அந்த பேலன்ஸ்டு ஸ்டேட். கைலாய வாயில் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் சரண்டரன்ஸ் டு காட், அதாவது நான்ற அகங்காரம் இல்லாமல் எல்லாமே அந்த கடவுள் தான் செய்கிறாரு அப்படின்னு அந்த கடவுள்கிட்ட ஃபுல் கம்ப்ளீட் சரண்டரன்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் அந்த பேலன்ஸ்டு ஸ்டேட் கைலாய வாயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ விநாயகர் கிட்ட ஒரு கம்ப்ளீட் சரண்டரன்ஸ் இருந்தாலே போதும், நம்ம யோகாவோ இல்லை மெடிடேஷனோ எதுவுமே பண்ணாட்டி கூட நம்மளால் அந்த சகஸ்ரா சக்ரா ரீச் பண்ண முடியும். எல்லா செயலுமே அந்த கடவுள் தான் செய்கிறாரு அப்படின்ற நம்ம உணர்கிற தருணம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு நாம் உணர்றது. எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.